இருந்தாலும் எங்களை நம்பி கூட்டணிக்கு வந்தால் ஆதரிக்க தயார், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர தயார்னு சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? நாங்க யாரையும் போய் அழைக்கவும் இல்லை, நாங்க யார் வீட்டு கதவையும் தட்டவும் இல்லை. நாங்க மிக தெளிவா இருக்கோம் கூட்டணி விவகாரத்துல. இல்ல உங்களை யாரும் அழைக்கல அப்படின்னு சொல்றாங்க. நாங்க ஏன் போகணும் இன்னொரு கட்சிக்கு? இன்னொரு கட்சியோட கூட்டணி தான் நாங்க போக மாட்டோம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோமே. எங்கள் தலைமையில தான் கூட்டணி, இல்லைன்னா தனித்தனி போன்னு நாங்க சொல்லியிருக்கோமே. அப்புறம் எதுக்கு அவங்க எங்களை அழைக்கணும் அவங்களுடைய கூட்டணிக்கு? இது தேவையற்ற ஒன்று தானே. அவர்களுக்கே தெரியுமே நாங்க நிலைப்பாட்டில் தெளிவா இருக்கோன்றது எல்லாருக்குமே தெரியுமே. இன்னொன்று, நீங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுறத பத்தி சொல்றீங்க. அண்ணன் திருமாவளவன் என்ன பேசினாரு? எனக்கு கூட்டணி கதவுகள்லாம் திறந்து இருந்துச்சு, தாவேக்கால எனக்கு வாய்ப்பு இருந்துச்சு, மற்ற கட்சிகளோட வாய்ப்பு இருந்துச்சு, நான் தானே அந்த கதவை நான் சாத்திட்டேன் அப்படின்றாரு. இது எங்களுக்கான எச்சரிக்கையே கிடையாது, இது எங்களுக்கான உரசலே கிடையாது, திமுகவிற்கான எச்சரிக்கை. அது மிக தெளிவா சொல்றாரு, நான் என்னுடைய கூட்டணி கதவுகளை நான் தான் மூடிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா அவர் திறக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அவர்கிட்ட இருக்குது. நாளைக்கு நினைச்சாருன்னா அவர் அந்த கூட்டணி கதவை திறக்க முடியும். யாரும் அவரை வரக்கூடாதுன்னு அடைக்கல. புரியுதுங்களா? அவரே தான் கூட்டணி கதவை நான் சாத்தியிருக்கேன் அப்படிங்கிற